அவையின் தலைமைக்கும் என் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஐந்தாவது அமைப்பு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. நாங்க என்ன சொல்ல வரோம்னா, சமூகத்துக்கு இத்தனை வருஷமா சொல்லிட்டு வருது, 8 வருஷமா நாங்க சொல்லிட்டு வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, வாயுள்ள பொருளைதான் பழைக்கணும். இது எங்களுடைய காரணம். வாயுள்ளவங்க தான் பழைப்பாங்க. வேற எதுவும் பணம் கூட நீங்க வாய் இருக்கணும், பேச தெரியணும், கரெக்டா பேச தெரியும். அது நீங்க எவ்வளவு பெரிய ஆளானாலும் பரவாயில்ல, பேச வேண்டிய நேரத்தில் பேசணும். 5 நிமிஷத்துல பேசணும். ஒண்ணுமே நேரம் வச்சு ஐயா சொன்னா 2 நிமிஷத்துல பேசணும்னு சொல்றேன். இந்த வாய் இருந்தா எப்படி முன்னுக்கு வரலாம்? எக்ஸாம்பிள் இங்க இருந்தே சொல்றேன். பேங்க் மேனேஜர் மேடம் பாத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த கதெல்லாம் வாங்க, முதல்ல எனக்கு இடத்த கொடுங்க, முதல்ல நான் பேசிட்டு முதல்ல எடுத்தது பாசிட்டிவா. இட்ஸ் a பாசிட்டிவ். நம்ம எங்க இருக்கிறோமோ அங்க நம்மள முன்னிறுத்திக்கணும்னா சில விஷயங்களை செய்துதான் ஆகணும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பேர் கோபிநாத். 3 வாட்டி சொல்றேன்னா, அடுத்த வருடம் இன்னைக்கு அத்தனை பேர் ரெகுலரா வராங்க, வராது சிலர் வர முடியாத சூழ்நிலை இருக்கும். அடுத்த வருடம் நான் எங்கன்னா போன்ல பேசுறேன். இங்க இருக்கிற புதிய நண்பர்கள் ஒரு 27 பேர் வந்திருக்காங்க. ஐயா இருக்கிறாரு, சுந்தரேசன் சார் இருக்காரு, எல்லாம் இருக்காரு. அடுத்த வாரத்தை நான் மற்றவங்க எப்படி இன்ட்ரோடக்ஷன் பண்ணி பண்ணலாம். நான் போன வாட்டி பேசும்போது 3 வாட்டி பேர் சொல்றேன். நான் தான் இதுக்கு மேல மிக சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நண்பர்களுக்காக வேண்டி, இந்த இளைஞர்களுக்காக, இந்த நண்பர்களுக்காக நாங்க தெரிவிச்சுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எங்களுடைய குழுவுக்குள்ள வந்துட்டீங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை வசந்தம் எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, 11ஆம் தேதி பர்த்டே. அந்த அம்மா ஒரு 9:30 மணிக்கு போன் பண்றேன். ஆபீஸ்ல இருக்கிறாங்க. சார் நான் பேசுறேன் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், போன் வச்சுட்டாங்க. திரும்பி ஈவினிங் 4:30 மணிக்கு கூப்பிடுறாங்க. சார் என்னாலும் போன் அட்டன் பண்ணி மாறல சார். இது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இவ்வளவு காலம் இருந்துருக்கிறோம், இந்த இதுல இருக்கிறோம். நம்ம இவ்வளவு நாள் நம்ம நாட்டில் வாழ்ந்து இருக்கிறோம். நல்லா பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு, நம்ம நாளைக்கு பிறந்த நாள் என்ன விஷ் பண்ணா எவனா பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் ஒரு மனுஷன், இவங்க நம்ம கூப்பிட்டு விஷ் பண்ணணும். சோ அது எவ்வளவு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மள ஒரு நாள்ல திடீர்னு ஒரு 60 பேர் கூப்பிட்டு நம்மள பாசிட்டிவா நம்மளுக்கு எனர்ஜி பண்றதுக்கு எவ்வளவு பெரிய விஷயம். சோ இதனுடைய தாக்கம் என்னன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது இன்னொரு கேரண்டி கொடுத்து முடிச்சிருக்கேன் நான். இன்னைக்கு இந்த அமைப்புல 4 அமைப்புகள் நம்ம 150 பேர் இருக்காங்க. 150 பேர் ஆக்டிவ் பர்சன். இந்த 150 பேர்ல வரும். இந்த 150 பேர் மட்டுமே கிடையாது, இதுக்கு பின்னாடி இருக்கிற எங்க குடும்பங்கள் இருக்கு. இன்னைக்கு இந்த குழந்தைங்களுக்கு எங்க குடும்பத்தங்கிற என்னுடைய மனைவிமார், எங்க குடும்பத்தங்கிற ஒவ்வொருத்தருடைய மனைவிமாரும் அவங்களுக்கு சிஸ்டர் ஆகிட்டு, ஒவ்வொருத்தருடைய மனைவிமாரும் அவங்களுக்கு சிஸ்டர்ஸா கிடைச்சிருக்காங்க. நாளைக்கு எந்த நேரத்திலும் இல்லையா, முக்கியமான விஷயம் தான் கேட்டீங்கன்னா, இல்ல முக்கியமான விஷயம் தான் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கிளம்பும்போது கேட்டாங்க, ஈவினிங் 6 மணிக்கு தானே கிளம்பு வீட்டை விட்டு, இன்னைக்கு தான் 3 மணிக்கு தான். நான் சொன்னேன்லப்பா, ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு போறேன் நானு, அடுத்த வாரம் ஒண்ணு அழிச்சிக்கிட்டு போறேங்க நானு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.